கொய்த் வாழ்க்கை 50வது நாள் பக்ரீத் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஈத் முபாரக் ப்ரோ. 5 மணிக்கே தொழு வைக்கிறாங்கன்றனால 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு நம்ம பக்கத்து ரூம் பாயை கூட்டிகிட்டு தொழுதுட்டு மாற்றி கட்டிப்பிடிச்சு சலாம் சொல்லிட்டு ஸ்கையே சும்மா அட்டகாசமா ஹோல்சமா இருந்துச்சு. பாய் வாழ்க்கைக்கு தேவையான கருத்தூசிலாம் போட்டாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம 2K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதனால எல்லாத்துக்கும் ஒரு பறக்குமா வச்சுக்கிங்க. நைட்லாம் சரியான தூக்கம் இல்லாதனால சுறுசுறுப்பாக இருக்க ஒரு கருப்பு காஃபியை குடிச்சிட்டு நம்ம செஃப் வேற பிரியாணி செய்யறதுக்கு சில பல வேலையெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால அவங்களுக்குலாம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சரி இதுக்கப்புறம் இருந்தால் வேற ஏதாவது வேலை விட்டுருவாங்கன்னு அப்படியே எஸ்கேப் ஆகி நம்ம ஃபோட்டோ நம்பரை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்க போயிட்டோம். 200 ஃபோட்டோ பிடிச்சாரு. எனக்கு அதில் ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிச்சு. வயிறுலாம் முட்டை விட ஆரம்பிச்சிச்சு. நானும் ஃபோட்டோ நண்பரும் ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு தோசையும் அவருக்கு பூரியும் அப்படியே நம்ம செஃப்புக்கும் ஒரு செட்டு பூரியும் வாங்கிட்டு ஈத்து ஸ்பெஷலாக பாயசமும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு செஃப்புக்கு வாங்கின சாப்பாடை கொடுத்துட்டு செஃப் பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. டியூட்டிக்கு போகிற வழியில் மாமி வீட்டில் கொடுத்துட்டு போயிடுனாங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு ஒரு 3 மணி போல் வீட்டுக்கு போயிட்டு நல்ல பசியில் இருந்தேன். பிரியாணியை போட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பிரியாணி கொடுத்தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தாங்க எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தவன் தான் அப்படியே ஒரு படா உறக்கத்தை போட்டு ஒரு 9:45 தான் எந்திரிச்சேன். அரை தூக்கத்துல எந்திரிச்சு போய் ஒது பண்ணிட்டு வந்து அரியர் வச்ச கடமையெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு நைட் உணவுக்கு ஒரு வாய்ப்பாயத்தை மட்டும் சாப்பிட்டு இந்த காரை ஒரு கிச்சன்லேருந்து சுட்டு வந்தேன். காடி எடுத்துக்கிட்டு டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 12 மணி அளவில் டியூட்டியை முடிச்சுட்டு இன்னைக்கு நிலா பையன் முழுசாவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். இணைப்பில் இருக்கவும்.